சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா லேசா லேசா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70லேருந்து 75 பேர் சாப்பிட்ற அளவு வாழைக்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இதோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே யூனிக்காக எங்களோட கேட்ரிங் ஸ்டைலில் இருக்குங்க. டேஸ்ட்டும் அசத்தலாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேங்க. நீங்கள் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பக்குவத்தில் சமைக்கணும், எப்படிலாம் சேர்க்கணும் எல்லாமே நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயில் தோலெல்லாம் எடுத்துடணுங்க. நான் இன்றைக்கி ஒரு 17 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோல் நம்ம ஏன் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, அது ரொம்ப மொத்தமாக இருக்கும், வேகிறதுக்கும் லேட் ஆகும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா தோலும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg கடலைப்பருப்பை நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு 150 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு கைக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சீரகமும் நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3/4 கிலோ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே வணங்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து குறைப்பாக இடித்து வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த சின்ன வெங்காயம் இதில் இடித்து சேர்க்கறனால உங்களுக்கு கூட்டோட டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் பூண்டும் 30 பச்சை மிளகாயும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் நம்ம மிக்சியில் அடித்து சேர்க்கறனால நம்ம கூட்டோட வாசனையும் தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு கலரும் சூப்பராக இருக்கும். பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. எண்ணெயில் வணங்கும் போதே வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்காக நம்ம 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வணங்க விடுங்க. வெவ்வேறு பேரோடு வாழ்ந்தாலும் வேறல்ல, நான் வாங்கும் மூச்சு காற்று உனதல்லவா, உன் தேகம் ஓடும் ரத்தம் எனதல்லவா, நீ என்றால் நான் தான் என்று உறவறிய ஊரறிய ஒருவரில் ஒருவரின் உயிர் கரைய உடனடியாய் உதடுகளாய் உயிர் எழுது. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா லேசா லேசா, நீண்ட கால உறவிது லேசா, காதல் தேவன் கோயில் தேடி வருகிறதே விரைவினிலே, கல கல கனவுகள் விழிகளிலே, உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே. டூ மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம வாழைக்காய் வேகிறதுக்கு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணியோடு சேர்ந்து அந்த வாழைக்காய் நல்லா வேகட்டுங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு 75% அந்த வாழைக்காய் வந்து வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தேங்காயை தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் கொரன்னு அடித்து வச்சுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க. கூட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் வெந்துருச்சு. வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம கூட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூட்டு ரெடி. இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1½ ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கூட்டில் அப்படியே கொட்டி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கன்சிஸ்டன்சி, கலரு எல்லாமே சூப்பராக இருக்குது. வாசனையும் மணன்னு இருக்குது. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கா? இதை நீங்களும் அளவு எல்லாமே குறைச்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் சூடாக சோறு வடித்து அதில் வந்து சுட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அள்ளுங்க அப்படியே. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.